அனைவருக்கும் வணக்கம். மாலை நேர நீர் மருத்துவ வகுப்பு. வாய்ப்பு இருக்கிறவங்க இரவு 8 மணிக்கு வரலாம். இதுல பல்வேறு வகையான தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது பின்னாடி இருக்கிற தத்துவத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை. 5 வகையான சயின்ஸ் அறிவியல் இருக்கிறது. இதை பேசி நிறைவு செய்கிறேன். விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது எப்போது உலகத்தின் தலையாய கடமையாகும். விண்வெளி ஓடம் மூலமாக விண்வெளியை அடைந்து திரும்புவதில் எரிபொருள் மட்டுமே செலவாகும். எரிபொருள் செலவு மட்டுமே ஏற்படும். இதற்கு அட்டாங்க யோகத்தின் இரண்டாவது படியில் உள்ள நியமத்தின் முதல் விதியான அகத்தூய்மை தேவை. 3வது, அகத்தூய்மை உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகவும் நீர் உணவு மூலமாகவும் காற்று உணவு மூலமாகவும் அடைந்து விண்வெளியில் பிராணசக்தியில் மனித உடல் ஹலோ வணக்கம். நீங்க ரயில்ல போயிட்டு இருப்பீங்களா? நீங்க கட் பண்ணிக்கீங்க. நீங்க கட் பண்ணிக்கீங்க. ஓகே. விண்வெளியில் பிராணசக்தியில் பெருகி வாழ்கின்ற அளவுக்கு மாற்றுகிறது. குருகுல கல்வி முறையும் கொடுபாலை முறையும் அரசியலும் உலகெங்கும் ஏற்படும். குருகுல கல்வியும் கொடுபாலை முறையும் அரசியலும் உலகத்தில் ஏற்பட வேண்டும். இவ்வளவு இன்னைக்கு பாருங்க, எல்லாமே இந்தியாவில் இருக்க அத்தனை தேர்தல் முறையும் அரசியல்வாதிகள் தாங்க எண்ணத்திற்கு தகுந்த மாதிரி அதிகாரிகளை வைத்து தவறான முறையில் இந்தியாவை வழிநடத்துகிறார்கள். பழைய முறை என்பதே இல்லை. வெள்ளைக்காரனுடைய கல்வி முறையை வைத்துக் கொண்டு ஏமாற்றுகிறார்கள். மக்கள் இந்த தேர்தல் முறையுமே நம்பிக்கை இல்லை, அரசியல் தலைவர்களுக்கும் இல்லை, மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. மக்கள் ஏதோ வாக்களித்தால் நமக்கு நன்மை செய்வார்கள் என்று தவறான முடிவு எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்தியாவில் நடக்கிற தேர்தல் முறைக்கும் மக்கள் நல்ல வழியில் முன்னேற்றுவதற்கு எந்த தொடர்பும் இல்லை. அதனால எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் கடந்த 20 ஆண்டுகளாகவே இந்த தேர்தல் முறையுடன் நம்பிக்கை இல்லை. ஏன்னா நல்லவர்கள் இந்த நாட்டில் போட்டியிடவே இல்லை. மக்களுக்கு நம்பிக்கை குறைந்து விட்டது. பல நகரத்தில் பார்த்தீங்கன்னா 100% விழுக்காடு கூட வாக்குப்பதிவு செய்யப்படுவதில்லை. குறிப்பாக சென்னை போன்ற நகரங்கள். காரணம் என்ன? மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு, அவ்வளவுதான். ஆக விஞ்ஞானத்தையும் ஒரே அடிப்படையில் கொண்டு வர சில முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. சுருக்கமா இன்னொருக்கா சொல்றேன். விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது இப்போது உலகத்தின் தலையாய கடமையாகும். விண்வெளி ஓடம் மூலமாக விண்வெளியை அடைந்து திரும்புவதில் எரிபொருள் மட்டுமே ஏற்படும். 2, இதற்கு அட்டாங்க யோகத்தின் 2வது படியில் உள்ள நியமத்தில் முதல் விதியான அகத்தூய்மை தேவை. 3, அகத்தூய்மை உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகவும் நீர் உணவு மூலமாகவும் காற்று உணவு மூலமாக அடைந்து விண்வெளியின் பிராணசக்தியில் மனித உடல் வாழ்ந்து பெருகும் வகையில் கல்வி முறை அமைய வேண்டும். 4, குருகுல கல்வியும் கொடுபால முறையும் அரசியலும் ஏற்பட வேண்டும். 5, விஞ்ஞானத்தையும் ஒரே அடிப்படையில் கொண்டு வர சில முயற்சிகள் இப்போதைக்கு செய்யப்பட்டுள்ளன. இதை வாங்கி படிங்க, முன்னேறுங்க. நன்றி.